வணக்கம். தமிழ்நாடு டுடே செய்திகள் வாசிப்பது ஆனந்தி. 8 வருடங்களுக்கு பிறகு ஊரே திரண்டு கொண்டாடிய ஸ்ரீ மகா காளியம்மன் திரு நடன உற்சவம் பட்டியலின் மக்களுக்கு முதல் படையல் கொடுத்து சமத்துவத்தை கடைபிடிக்கும் உன்னத திருவிழா. வீரநடை போட்டு நடந்து வந்த அம்மனுக்கு அரண் போல் காத்து நின்ற இளைஞர்கள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் அருகே தாபலூரில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஸ்ரீ மகா காளியம்மன் திரு நடன உற்சவத்தை அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து வெகு விமர்சையாக நடத்துவார்கள். இந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஸ்ரீ மகா காளியம்மன் திரு நடன உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு தடைகள் காரணமாக திருவிழா நடத்தாமல் இருந்தது. ஊர் மக்களிடத்தில் மிகுந்த கவலையையும் வேதனையும் ஏற்படுத்தியது. இதனிடையே இந்த ஆண்டு எப்பேற்பட்டாவது அம்மன் திருவிழாவை நடத்தியே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர். அதன்படி அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து செல்லியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான இன்று அதிகாலை சிறப்பு பூஜைகள் விமர்சையாக நடைபெற்று ஸ்ரீ மகா காளியம்மன் எழுந்தருளி செய்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தாபலூர் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலில் இருந்து வானவேடிக்கை மற்றும் மங்கள வாத்தியத்துடன் புறப்பட்ட அம்மன் வீரநடை போட்டு செல்லியம்மன் கோவிலில் உள்ள படுகால் குழிக்கு புறப்பட்டு சென்றார். அப்போது அனைத்து சமுதாய மக்களும் என ஊரே திரண்டு இளைஞர்கள் பட்டாளம் புடைசூழ காளியம்மனுக்கு அரண் போல் நின்று உற்சாக கோஷமிட்டு அழைத்து சென்றது பக்தர்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. பின்னர் செல்லியம்மன் கோவில் அருகில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த படுகால் குழியில் பலி கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் அம்மன் புனித நீரை தெளித்து அக்குழியில் இருந்த பக்தரை வெளியில் வரவழைத்து ஆசி வழங்கி அருட்பிரசாதம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து சமூக நீதியை கடைபிடிக்கும் வகையில் முதல் படையலை பட்டியலின் மக்களுக்கு கொடுப்பது வழக்கம். அதன் பிறகுதான் மற்ற சமுதாய மக்களுக்கு படையல் கொடுப்பார்கள் என்பது தொன்று தொட்டு காலமாகவே இருந்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் நடைபெற்ற திருவிழாவில் பட்டியலின் மக்கள் வசிக்கும் அம்பேத்கர் நகரில் 3 பந்தல்கள் அமைக்கப்பட்டு அங்கு பட்டியலின் மக்கள் ஒன்று கூடி அம்மனுக்கு மாவிளக்கு அர்ச்சனை செய்து பக்தியுடன் வழிபட்ட காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து அம்மன் தாபலூர் ராஜவீதி வழியாக வலம் வந்து வீடு வீடாக சென்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். அடுத்த முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் என்பதால் மக்கள் இப்போதே ஆவலோடு காத்திருக்கின்றனர். சமத்துவத்தை கடைபிடித்து சமூக நீதியை கொண்டாடும் வகையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ மகா காளியம்மன் திருஞான உற்சவம் தாபலூர் பகுதி மக்களிடத்தில் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் SP ராஜா.